காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுறுத்தி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக அல் மதரசத்துல் ஜமாலியா மதரசாவை நிறுவிய நிறுவனர்கள், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் குர்ஆனுடைய தஃப்சீருடைய விளக்கங்களை தொடர்ந்து சூரா மாயிதாவுடைய வசனங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்று சூரா மாயிதாவிலே 87, 88வது வசனத்தை தற்போது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துஹர்ரிமு, உங்களுக்கு நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே தடை செய்து கொள்ளாதீர்கள். எதை தடை செய்து கொள்ளாதீர்கள்? தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூய்மையானவற்றை நீங்களே உங்களுக்கு தடை செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் அனுமதித்திருக்கிற தூய்மையான ஒரு விஷயத்தை நீங்களே ஏதேனும் ஒரு காரணத்தை நினைத்து கொண்டு அதை தடை செய்து விடாதீர்கள், தடை செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றா, வலா தஅதது, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், எல்லை மீறாதீர்கள், எந்த ஒரு விஷயத்திலேயும் எல்லை மீறி நடந்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமா அல்லாஹ் எல்லை மீறுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ் ஹலாலாக்கியதை நாம் ஹராமாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு இல்ல இல்ல நானும் செய்ய மாட்டேன், இது எனக்கு, நான் தடை செய்து கொள்வேன், இது எனக்கு ஹராம் என்று ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியதை நாம் நமக்கு ஹராமாக்கி கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த வசனம் சஹாபாக்களின் ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்கள் மீது இறங்கிய வசனம். அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ள போகிறோம். என்ன செய்ய போறோம்? ஆண்மை நீக்கம் செய்து கொள்ள போகின்றோம். உலக ஆசைகளை துறந்து விட்டு துறவிகள் செய்வதை போன்று நாங்கள் பூமியை சுற்ற போகிறோம் என்று சில சஹாபாக்கள் சொன்னாங்க. கொஞ்சம் உச்சகட்டமா, நாங்க என்ன செய்ய மாட்டோம், திருமணம் முடிக்க மாட்டோம், நாங்க ஆண்மை நீக்கம் செய்து கொள்வோம், உலகத்தை துறந்து நாங்கள் உலகத்தை சுற்றி திரிய போகிறோம் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வந்தது. அந்த தோழர்களை ஆள் அனுப்பி அவர்களை வர வைத்து, நீங்கள் என்ன கூறினீர்கள், இவ்வாறு கூறினீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா யார சொல்றாங்க, அப்படி சொன்னோம், அல்லாஹ்வின் சத்தியமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்கள்ட்ட, உங்களை விட மிகவும், என்னை விட மிகவும் அல்லாஹ்வை அஞ்சுபவன் யார் இருக்கிறார் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உங்களை விட நான் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் இரையச்சமுடையவன், நான் தான் மிகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன். ஆனால் நான் சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாட்கள் நோன்பு வைப்பதில்லை, சில நாட்கள் இரவிலே நான் தொழுகின்றேன், உறங்கவும் செய்கின்றேன். இரவுல நான் தொழுகவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கின்றேன், பெண்களை மணந்து கொள்ளவும் செய்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் என்னுடைய சுன்னத்தை கடைபிடிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர். மன் தமஸ்ஸக பி சுன்னத்தி,
யார் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர், யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வம் மிகைப்புல என்ன செஞ்சாங்க, யார சொல்ல இந்த மாதிரிதான் சொன்னப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தொழுகின்றேன், தூங்குகின்றேன், நான் நிக்கா முடித்துக் கொள்கின்றேன், நானும் சக மனிதர்களை போன்று ஒரு நாள் நோன்பு வச்சா ஒரு நாள் நோன்பு நிக்காம இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி கிட்ட சஹாபாக்கள் சிலர் வந்தாங்க. யார்? ஆயிஷா நாயகி அவர்களே, உம்மஹாத்துல் முஃமினீனே, ஆயிஷா நாயகி அவர்களே, நபி அவர்கள் தனிமையில் செய்யும் வழிபாடுகளை குறித்து கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் தனிமையில என்ன இபாதத் செய்யறாங்க, என்ன வணக்கம் செய்யறாங்க என்று கேட்டார்கள். அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த துணைவியார் கூறிய மறுமொழியை கேட்ட பின்பு நபி அவர்கள் செய்யும் வழிபாடுகள் குறைவானவை என்று எண்ணிக்கொண்டு என்ன சொன்னாங்க, ஆயிஷா நாயகி பதில் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் இப்படிதான் தனிமையில இப்படிலாம் இபாதத் செய்வாங்கன்றோன இவங்களோட என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் ரசூலுல்லாஹ் குறைவா தான் வணக்கம் செய்யறாங்களா என்று நினைத்து விட்டு அதுல ஒருத்தர் சொன்னாரு, இனிமே நான் கறியே சாப்பிட மாட்டேன். என்ன செஞ்சாரு, நான் இனிமே கறி சாப்பிட மாட்டேன். ஒரு சஹாபி எந்திரிச்சாரு, நான் இனிமே நிக்காவே முடிக்க மாட்டேன் எந்த பெண்களையும் என்று சொன்னார். இன்னொரு சஹாபி எந்திரித்தார், நான் படுக்கையில் உறங்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் என்றார். இந்த செய்தி கேள்விப்படுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த சஹாபாக்களுக்கு என்ன வந்தது, என்ன நேர்ந்தது? அவர்களில் ஒருவர் இன்னென்னெல்லாம் கூறுகிறார், ஆனா நான் பாருங்க, சில நாள் நோன்பு வைக்கிறேன், சில நாள் நோன்பு வைப்பதில்லை, இரவில் நான் தூங்குகிறேன், எழுந்து தொழவும் செய்கிறேன், கரியையும் சாப்பிடுகின்றேன், பெண்களையும் மணந்து கொள்ளுகிறேன், யார் இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மார்க்கத்துல திருமணம் தடை செய்யப்பட்டது அல்ல, அது கட்டாயமான சுன்னத், அது கட்டாயமான சுன்னத். நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் துறவியா போறேன். எத்தனை துறவிகள் ஒரு போன வாரம் ஒரு பத்திரிகை செய்தியை பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த மாட்டிலே அவர்கள் என்ன செய்வதல்ல, ஒரு பாதிரியாராக போய்விட்டால் அவர் நிக்கா முடிப்பதில்லை, திருமணம் முடிப்பதில்லை. ஏன்னா அவர் பாதிரி ஆயிட்டார். அது பாதிரியா பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி திருமணம் முடிப்பதில்லை, அவங்களுக்கு தடை செய்யப்படுது. காரணம் அவங்க துறவரம் மேற்கொண்டு விட்டார்கள் என்று. போன வாரம் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வருகிறது, ஒரு 5 பாதிரியார்கள் சேர்ந்து ஒரு பாவ மன்னிப்பு, அவங்க இதுல ஒரு சிஸ்டர் இருக்கும், பாவ மன்னிப்பு, ஏதாவது பாவம் செஞ்சுட்டா சர்ச்சில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும், ஃபாதர் அங்கிட்டு நிற்பாங்க, இங்கிட்டு இருந்து இந்த மாதிரி நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்க எனக்காக பாவம் அல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு பெற்றுத்தாருங்கன்ட்டு. அப்படி வந்த பெண்ணுடைய செய்தியை கேட்டு ஒரு 5 பாதிரியார்கள் செய்து அந்த பெண்ணை அவர்கள் அவருடைய தவறான முறையில ஈடுபட்டு அவருடைய வாழ்க்கையை விபச்சாரத்தில் ஈடுபட்டதை போன்ற ஒரு செய்தி அந்த நியூஸ் பேப்பர்ல வருகிறது. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அது யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களுக்கு கூட நிக்காஹ் சுன்னத். எல்லா நபிமார்களும் பெரும்பாலும் திருமணம் முடித்திருந்தார்கள். எனவே நான் அல்லாஹ்வை அடைய போறேன், இறைவனை அடைய போறேன், இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்ட போறேன், எனவே நான் திருமணம் முடிக்க மாட்டேன், நான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன். சில பேர் அதாவது நோய் வந்தா மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். சில பேர் ரொம்ப நல்ல மேல தவக்கல் வச்சுட்டேன், அல்லாஹ் என்ன செய்வான், ஷிஃபாவை கொடுத்துருவான்ட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் மாத்திரை கொடுத்து அதுக்கு சாப்பிடுறது கிடையாது. பிபிக்கு டாக்டர் என்ன செய்யறாரு, மாத்திரை கொடுக்குறாரு, சரியா மாத்திரை எடுத்துக்கிறது கிடையாது. கேட்டா நான் அல்லாஹ் அப்படின்றது. இப்படி அல்லாஹ் இது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை. நோய் வந்தால் அதற்கான மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். தவக்கல் என்றால் என்ன, உன்னுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு வருவதுதான் தவக்கல். ஒட்டகத்தை அப்படியே அவுத்து விட்டுட்டு நான் அல்லாஹ் மேல தவக்கல் வச்சிருக்கேன், ஒட்டகம் எங்கேயும் போவாதுன்னா அது எங்கேயா போயிடும். அப்ப அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்பது நீ ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு, யா அல்லாஹ் ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு தவக்கல் தோறல்லா என்று சொல்வதானே ஒழிய ஒட்டகத்தை அவுத்து விட்டு நீ எங்க வேணா போ, நான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்திருப்பேன் அல்ல. நோய் வைந்தால் மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் இந்த மாதிரி தப்பா விளங்கிக்கிட்டு சரியா மாத்திரை எடுத்துக்காம அதுக்கு பிறகு பிபி அதிகப்படியாகி மூளையிலே தாக்கி கடைசி அதிலே மரணித்து போன எத்தனையோ விவரம் தெரியாத சூஃபிகள் இன்றைக்கு இருக்கிறார்.
சூஃபிகள் என்ற பெயர்ல விவரம் தெரியாம இப்படி இருந்துடுறாங்க. கடைசியாக அவர் மரணித்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தார்கள் சிரமப்படுகிறார். அப்ப எதை எந்த நேரத்துல மார்க்கம் சொல்லுதோ அதை அந்த நேரத்துல செய்யணுமே ஒழிய நமக்கு நாமளே தடை செய்து கொள்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. அப்ப அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் நைட்டு தூங்க மாட்டேன், நான் எல்லா நாளும் நோன்பு பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அப்படி எதுவுமே செய்யலையே, நான் எல்லா நாளும் நோன்பு வைக்கலையே, ஒரு நாள் நோன்பு வச்சா ஒரு நாள் நோன்பு வைக்காம இருக்கிறேன், நான் திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையை மேற்கொள்கிறேன், நான் கறியை சாப்பிடுகிறேன், நான் இரவில் ஒரு பகுதியை தொழுதால் இன்னொரு பகுதியை நான் நின்று வணங்குகிறேன், இதுதான் சிறந்த ஒழிய வரம்பு மீறி நான் அப்படி உச்சகட்டமா இருக்க போறேன் போய் எல்லாம் பாழாகிவிடக் கூடாது. மார்க்கம் என்பது நடுத்தரமானது என்பது இந்த இடத்துல நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே அல்லாஹ் ஹலாலாக்கிய அனுமதித்த தூய்மையானவற்றை நீங்கள் தடை செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒரு போர்ல கலந்துகிட்டோம். எங்களுடன் மனைவிமார்கள் யாரும் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா? போருக்கு வந்திருக்கிறாங்க, மனைவிமாரை விட்டு பிரிஞ்சு நீண்ட நாள் பிரிஞ்சு இருக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கல, எங்களை அப்படி செய்வதை விட்டு தடுத்தார்கள். நீங்கள் ஆண்மை நீக்கம் செய்யக்கூடாது என்று தடை செய்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தவணை முறையில் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சட்டத்தை சொன்னாங்க. அந்த சட்டம் இப்ப இல்ல, மாற்றப்பட்டு விட்டது. மார்க்கத்துல அன்றைக்கு இருந்த அந்த சஹாபாக்கள் போருக்கு போன இடத்துல அவங்க மனைவியை விட்டு பிரிந்து இருக்கிற சூழல், தங்களுடைய இச்சையை அடக்க முடியாத ஒரு சூழல் வருகிற போது அந்த குறிப்பிட்ட காலம் தவணையை வைத்து அந்த இடத்துல ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முத்தாவுடைய நிக்கா என்று ஒரு வழிமுறையை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். பின்னால் அந்த திருமண முறை தவணை முறையில், நான் இவ்வளவு காலம் நான் உனக்கு மனைவியா இருப்பேன், அதுக்கு பிறகு எனக்கு மனைவி கிடையாதுன்ற இந்த தவணை முறை திருமணம் என்பது பின்னால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் எந்த சூழலிலேயும் திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது என்பது மார்க்கம் அனுமதித்தது இல்லை என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு காட்டப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று தடையை மீறினார். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன காட்டுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே ரசூலுல்லாஹ் ஒரு ஆயத்துல இப்படியே கேட்டான், நபியே, உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை உங்களுடைய துணைவியாரின் திருப்தியை நாடி ஏன் தடை செய்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டான். யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு, உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை உங்க மனைவி மேல இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனையினால நீங்க ஏன் ஹராமாக்கி கொள்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்டான் என்று செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாஹ் ஹலாலாக்கி நம்ம செய்யாம இருக்கிறது வேற, நமக்கு நாமே அதை தடை செய்து கொள்ள கூடாது என்பது இந்த இடத்துல நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிகிறது. அப்ப எல்லை மீறாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றான். எல்லை மீறாதீர்கள் என்றால் என்ன? அந்த ஆயத்து அந்த வார்த்தைக்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பொருள், அனுமதி பெற்ற பொருள்களை உங்களுக்கு நீங்களே தடை செய்து கொள்வதன் மூலம் உங்களை நீங்களே நெருக்கடியில் ஆக்கி கொள்ளாது. அல்லாஹ் தூங்குறதுக்கு ஹலால் ஆக்கியிருக்க, நான் நைட்டு தூங்க மாட்டேன்னு பேய் மாதிரி முடிச்சிருந்தா அல்லாஹ் சாப்பிடுறதுக்கு ஹலால் ஆக்கியிருக்கு. எல்லா நாளும் தொடர் நோன்பு வைக்கணும்னு அனுமதி இல்லை. 10 நாள் தொடர் நோன்பு வச்சா நீ படுக்கையில போயிரும். நமக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் குவத்து கொடுக்கல. ஒரு நாள் நோன்பு வச்சாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அதாவது ரமலான் நோம்புல கண்டினியூவா வைக்கிறோம், ஒரு 10 நோம்பு ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் பழகிறோம். திடீர்னு நடுவுல ஆசுரா நோம்புன்னு 2 நாள் வைக்கிறதுக்குள்ள அவங்க படாத பாடாயிருது, ரொம்ப நெருக்கடியாயிருது, ரொம்ப முடியல. நான் பாட்டுக்கு 10 நாள் தொடர் நோம்பு வைத்தால் உடல் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும். அதான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எல்லை மீறாதீர்கள் அல்லாஹ் ஏன் சொல்றான்? அல்லாஹ் அனுமதித்த பொருள்களை நீங்களே தடை செய்து கொள்வதன் மூலம் உங்களை நெருக்கடியில் ஆக்கி கொண்டு நீங்கள் எல்லை மீறாதீர்கள் என்று அதனுடைய அர்த்தம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, அனுமதிக்கப்பட்ட விஷயம் இருக்குல்ல,
அல்லாஹ் எதை அனுமதிச்சிருக்கானோ அதை எப்படி நீங்க தடை செய்து கொள்ள கூடாதோ அவ்வாறு அனுமதிக்கப்பட்டதை உட்கொள்வதிலும் எல்லை மீறக்கூடாது, இஸ்ராப் செய்யக்கூடாது. அல்லாஹ் எதை அனுமதிச்சிருக்கானோ உங்களுக்கு எது அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நீங்க பயன்படுத்தணும். அதாவது அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். போட்டு சாப்பாடை நிறைய என்ன செய்யறது, வீண் விரயம் செய்து நிறைய ஆக்கி என்ன செய்யறது, வெளியே வெளியே தூக்கி கொடுக்கிறது அல்லது அதை குப்பைகளுக்கு கொண்டு போய் போடுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, நீங்க வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் செலவு செய்யும் போது விரயம் செய்ய மாட்டார்கள், இறுக்கி பிடிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் செலவு செய்வது என்பது அவர்களுக்கிடையே நடுநிலையானதாக இருக்கும். ரொம்ப இறுக்கி பிடிச்சு செலவு செய்ய மாட்டாங்க, கஞ்சனாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல வீண் விரயம் செலவு செய்யறன்ற பேர்ல வீண் விரயமாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய இபாதுர் ரஹ்மான் என்கிற அல்லாஹ்வுடைய அடியார்கள் செலவு செய்வதிலும் நடுத்தரமாக இருப்பார்கள் என்று வீண் விரயம் இஸ்ராப் என்பது அதுவும் ஒரு வரம்பு மீறுதல், எல்லை மீறுதல் என்று இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிற விஷயம், நாம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை நாம் நமக்கு நாமே தடை செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பது இந்த வசனத்தின் வழியாக தெரிகிறது. அடுத்து அல்லாஹு தஆலா 89வது வசனத்துல அல்லாஹ் தொடர்ந்து, குலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா, நீங்கள் சாப்பிடுங்கள், எதிலிருந்து சாப்பிடுங்கள், மிம்மா ரஸககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலே அனுமதிக்கப்பட்ட தூய்மையானவற்றை மட்டும் உண்ணுங்கள், ஹராம உண்ணாதீங்க. ஹலாலன் தய்யிபானா ஹலாலான தூய்மையான பொருள், ஹராம் இல்லாத பொருளை உண்ணுங்கள் என்று அர்த்தம். ஏன்னா ஹராமை சாப்பிட்டால் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் பயணத்திலே இருந்து வருகிறான், தலைவிரிகோலமாக வருகிறான், அந்த புழுதியினால் உடம்புக்குள்ள மண்ணா இருக்குது, கையேந்தி அல்லாஹ்விடத்துல யா ரப்பி யா ரப்பி என்று துஆ கேட்கிறான். ஆனால் அவனுடைய உடையோ ஹராமாக இருக்கிறது, அவன் உணவோ ஹராமாக இருக்கிறது, அவனுடைய குடிபானமோ ஹராமாக இருக்கிறது, அவனுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் நாம் ஹராம் நம்மிடத்திலே கலந்தால். அப்ப அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் சாப்பிடும் போது அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலே தூய்மையான ஹலாலை நீங்கள் சாப்பிடுங்கள். நீங்கள் யார் மீது ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இது ஹலாலா, இது ஹராமா, இது சாப்பிடலாமா, இவங்க வீட்டுல சாப்பிடலாமா, இவங்க வட்டிக்கு விடுறவங்களாச்சே, இவங்க வட்டி வாங்குறவங்களாச்சே, இவங்க வீட்டுல நம்ம சாப்பிடலாமா? வட்டி வாங்குறவங்க, வட்டி கொடுக்கிறவங்க, வட்டி பிசினஸ் பண்றாங்க, சைட்ல மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ஹலாலான பிசினஸ். அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம், நமக்கு ஒரு வகையில சொந்தமா போயிட்டாங்க, வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க, பத்திரிக்கை வைக்கிறாங்க, எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும்ட்டு. இப்ப அந்த கல்யாணத்துல போய் எப்படி சாப்பிடுறது? அந்த கல்யாணத்துல கலந்து கொள்கிறோம், அதுல சாப்பிட்டால் ஒருவேளை அவங்களுடைய ஹராமான வியாபாரத்தின் மூலமாக வந்த லாபத்தை வைத்து திருமணத்தின் உணவை அவர்கள் பரிமாறி இருந்தால் அந்த ஹராம் நம்முடைய உடலிலே போய்விடுமே, ஒரு சந்தேகமான விஷயமாயிருச்சு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க அஞ்சி கொள்ளுங்கள். இத என்ன செய்யுங்க, உணவு போச்சு அப்படின்னா உங்களுடைய உடலிலே அந்த ஹலாலன் தய்யிபா, தூய்மையான ஹலாலான உணவு தான் உங்களுடைய உடலுக்குள்ளே போக வேண்டும், ஹராமான உணவுகள் உங்களுடைய உடலுக்கு போக கூடாது என்று சொன்னார். ஒரு பெரியார் இருந்தாங்க, ஒரு பெரியார் பாக்கியாத்து சாலிஹாத் என்று வேறுல தாய் கல்லூரி என்று சொல்லப்படுகிற அந்த மதரசாவுடைய ஆரம்ப கால உஸ்தாதுமார்களிலே ஒரு பெரிய ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஷேகுனா ஆதம் ஹஸரத் என்று சொல்வார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, கடைசி காலத்துல அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. எல்லா மாணவர்களும் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, உங்க உடம்புல ரத்தத்தை ஏத்தினாதான் நீங்க பொழைப்பீங்கன்றாங்க, ரத்தத்தை ஏத்தினாதான் நீங்க பொழைப்பீங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய உடம்புல ரத்தத்தையே ஏத்தக்கூடாது, அடுத்தவங்க ரத்தத்தை என்ன உடம்புல ஏத்த வேண்டாம், நீங்க ரத்தம் ஏத்தனா நீங்க மௌத்தாயிருவீங்க,
பரவாயில்ல, ரத்தம் ஏத்தாம நான் மௌத்தானாலும் பரவாயில்ல. ஏன் காரணம் கேட்ட போது அவங்க சொன்னாங்க, என் உடலிலே ஓடக்கூடிய ரத்தம் என்பது முழுக்க முழுக்க ஹலாலான உணவின் மூலமாக உற்பத்தியான ரத்தம். என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் கூட ஹராமால் உற்பத்தியாகவில்லை. யாரோ ஒருவருடைய ரத்தத்தை என் உடலிலே ஏற்றி, ஒருவேளை அவர் ஹராமான ஏதேனும் உணவை உண்டு அவர் ரத்தம் உற்பத்தியாகி அந்த ரத்தத்தை எனக்கு உடலிலே ஏற்றி என் உடலிலே ரத்தம் ஹராம் கலந்து விட்டால் இத்தனை வருடங்கள் 80-85 வருடங்கள் நான் ஹராம் இல்லாமல் என் உடலில் உற்பத்தியாகிற ரத்தத்தை பாதுகாத்து வந்தது வீணாகிவிடும். எனவே நான் என்னை ரத்தம் ஏற்றாத நிலையிலே ஒருவேளை எனக்கு மரணம் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் தங்களுடைய பேணுதலை சொன்னார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சொன்னார்கள், ஒவ்வொரு உடலும் எந்த உடல் ஹராமை கொண்டு வளர்கிறதோ அந்த உடல் நரக நெருப்புக்கு தகுதியான உடலாக ஆகிவிட்டது என்று சொன்னார். நரக நெருப்புக்கு தகுதியான உடலாக ஆகிவிட்டது. அப்ப எந்த சூழ்நிலையிலேயும் நம்முடைய உணவிலே ரிசுக்கிலே ஹலாலன் தையிபாவை தவிர வேறு எதுவும் இல்லாமல் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அத்தகைய பேணுதலை நமக்கு தர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான் 89வது வசனத்துல, லா யுஆஃபிதுகுமுல்லாஹு பில்லஹவி ஃபீ ஐமானிக்கும், நீங்கள் செய்த அர்த்தமற்ற சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். மாறாக நீங்கள் திட்டமிட்டு செய்த சத்தியங்களுக்காக உங்களை அவன் தண்டிப்பான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சத்தியத்தை பத்தி சொல்றான். சத்தியம் செய்யறது 2 வகை. சும்மா வீட்டுல என்ன செய்யறது, சம்மந்தம் இல்லாம சத்தியம் செய்வாங்க. சத்தியம் செய்வது என்பது 2 வகை. அர்த்தமற்ற சத்தியம், இதுக்கு பரிகாரம் இல்லை. அர்த்தமற்ற சத்தியம்னா என்ன, அந்த சத்தியம் செஞ்சு ஒருத்தர் முறிச்சார்னா அதுக்கு பரிகாரம் எதுவும் நம்ம செய்ய தேவையில்லை. 2வது சொல்றாங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய சத்தியம். இந்த வகையான சத்தியத்தை ஒருத்தர் முறித்தால் அவருக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அவர் என்ன செய்யணும், சத்தியம் செஞ்சுட்டு முறிச்சார்னா அதுக்கு பரிகாரம் செய்யணும். அது என்ன அர்த்தமற்ற சத்தியம்? என்ன எதெல்லாம் அர்த்தமற்ற சத்தியத்துல வந்துடும்? சில பேரு எந்த நோக்கமும் இல்லாம போற போக்குல என்ன செய்வாங்க, வல்லாஹின்னு வாங்க, இல்ல அல்லாஹ் மேல ஆணையா அப்படின்னு வாங்க, பலா வல்லாஹி ஆம் அல்லாஹ்வின் மீது ஆணையாகன்னு வாங்க. இப்படி சம்பந்தமே இல்லாம பேச்சோட பேச்சா அடிச்சு விடுறது சத்தியத்தை. சில பேர் பேத்த சத்தியம் இல்லாம அவங்க வாயில இருந்து பேச்சே வராது. ஏன் வல்லாஹிங்க அப்படின்னு வாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா அப்படின்னு வாங்க. இப்படி சம்பந்தம் இல்லாம பேச்சோட பேச்சாக அர்த்தமற்ற முறையில தேவையற்ற முறையில சத்தியம் செய்வது என்பது அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. கேலியாக செய்யப்படுகிற சத்தியம், பாவம் புரிவதாக செய்யப்படும் சத்தியம். நான் கண்டிப்பா இந்த பாவத்தை செய்வேன்னு ஒருத்தர் சத்தியம் செஞ்சிடாரு. ஏன்னா பாவம் செய்யறதுக்கு எதுக்காக சத்தியம் பண்ணணும்? இது பாவம் செய்வதற்காக செய்யப்படுகிற சத்தியம். இப்படி என்ன செய்யறது, ஒரு இப்படித்தான் இருக்கும் என்று யூகத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய சத்தியம், இது எல்லாமே வீணான சத்தியம். இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. சில பேர் என்ன செய்யறது, கோபத்துல செய்யப்படும் சத்தியம், மறந்து விட்டு செய்யக்கூடிய சத்தியம். அல்லாஹ் அனுமதிச்ச ஒருத்தன நான் செய்ய மாட்டேன்னு இவர் சத்தியம் செய்யறாரு. அல்லாஹ் இந்த உணவை சாப்பிடலான்றாரு. அல்லாஹ் இந்த உணவை சாப்பிடறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கான். சத்தியமா நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன்றாரு. என்ன சத்தியம்? அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறார். அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிற ஒரு பானம், அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிற ஒரு உடையை நான் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வதும் கூட அர்த்தமற்ற சத்தியம் என்றுதான் பெரியார்கள் விளக்கங்கள்ல சொல்றாங்க. அப்ப இந்த முதல் வகையான சத்தியத்திற்கு எந்தவித பரிகாரமும் இல்லை. அதை ஒருத்தர் முறிச்சாருன்னா, ஏன்னா இது சம்மதம் இல்லாத சத்தியம். ஆனால் திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய சத்தியத்திற்கு ஒருவர் முறித்தால் அதற்கு பரிகாரம் இருக்கிறது. என்ன பரிகாரம்? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த பரிகாரம் என்ன, உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் அளிக்கும் உணவில் நடுத்தரமானவற்றிலிருந்து 10 ஏழைகளுக்கு உணவளிப்பது. 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். ஒருத்தர் உண்மையான முறையில ஒரு சத்தியம் செஞ்சிட்டாரு, மனசு ஏதோ ஒரு விஷயத்துல சும்மா அர்த்தமற்ற சத்தியம் இல்ல, ஒரு தெளிவான மைண்ட் செட்டப்போட ஒரு நல்ல காரிய விஷயத்துல சத்தியம் செஞ்சிட்டாரு. அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டிய சூழல் முறிச்சிட்டாரு அப்படின்னா அந்த முறித்ததற்காக அவர் செய்யக்கூடிய பரிகாரம் முதலில் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவர் போடக்கூடிய உணவிலே நடுத்தரமானவற்றிலிருந்து ஒரு 10 ஏழைகளுக்கு அவர் உணவு கொடுக்கணும்.
ஒரு 10 ஏழைகளுக்கு அவர் உணவு கொடுப்பதுதான் பரிகாரம். அந்த உணவு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சில கிதாபுகள்ல விரிவுரையில சொல்றாங்க. ரொட்டியோ, அந்த காலத்துல ஆலிவ் எண்ணெயும் ரொம்ப காஸ்ட்லியான பொருள், ரொட்டி ஆலிவ் எண்ணெய் அதை நீங்க கொடுங்கண்டாங்க. சில பேர் ரொட்டியும் நெய்யும், ரொட்டியும் பாலும், ரொட்டியும் ஆலிவ் எண்ணெய், ரொட்டி பேரிச்சம்பழம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப திட்டமிட்ட சத்தியத்தை முறித்தால் அவர் தங்கள் குடும்பத்திற்கு அளிக்கின்ற உணவில் நடுத்தரமானவற்றிலிருந்து ஒரு 10 ஏழைகளுக்கு அவங்க உணவு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சத்தியத்தை முறித்ததற்கு சொல்றான். அப்ப என்ன உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏழைகளுக்கு காலையிலும் மாலையிலும் 2 வேளை உணவு அளிக்கணும்னு வருது. ஹசனுல் பஸ்ரி, முகமது சீரின் அவங்களா சொல்றாங்க, 10 ஏழைகளுக்கு ஒரே தடவை ரொட்டியும் இறைச்சியும் வழங்கினால் போதும். ஒருவேளை கறி கிடைக்கல அப்படின்னா ரொட்டி, நெய், பால் ஆகியவற்றை வழங்கலாம். அதுவும் கிடைக்காதவர் ரொட்டி, ஆலிவ் எண்ணெய், அந்த காலத்துல சமையல் காயின்னு சொல்லுவாங்க, அதை தரலாம் என்று வருகிறது. அப்ப இமாம்களுக்கு மத்தியில் இது கருத்து வேறுபாடாக இருக்கிறது. அப்ப சத்தியத்தை ஒருத்தர் முறிச்சார் அப்படின்னா அவரு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இது சரி, ஒருத்தருக்கு அது முடியல, அல்லது அவர்களுக்கு உடை வழங்குவது, உடை வழங்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், அல்லது ஒரு அடிமைக்கு விடுதலை அளிப்பது, இவற்றில் எதுவும் கிடைக்காதவர் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியல, 10 ஏழைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி தர முடியல, அது பிறகு ஒரு அடிமையை விடுதலை அளிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பொருளாதாரமும் இல்லை அப்படின்னா அவர் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். 3 நாள் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டியதான். இதுவே சத்திய முறிவுக்கான பரிகாரமாகும். எனவே உங்கள் சத்தியங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள். இவ்வாறு அல்லாஹ் தன் வசனங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துவோராக ஆகலாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப பரிகார நோன்பு அப்படின்னு என்ன செய்யறாங்க? அப்ப ஒருவர் சத்தியத்தை முறித்தால், சத்தியம் 2 வகைப்படும். அர்த்தமற்ற சத்தியம், உண்மையாக செய்யப்படுகின்ற சத்தியம். அர்த்தமற்ற சத்தியங்களுக்கு எந்த பரிகாரமும் இல்லை முறித்தால். ஆனால் உண்மையாக செய்யப்படுகிற சத்தியத்திற்கு பரிகாரம் இருக்கிறது. அந்த பரிகாரம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், நடுத்தரமான தங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கிற உணவிலிருந்து 10 ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும், அல்லது ஆடை அடங்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இது 3க்கும் வழி இல்லாதவர்கள் அவர்கள் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் வழியாக சத்திய முறிவுக்கான அந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு 90 வசனத்திலே, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் தஆலா சூதாட்டத்தை பற்றியும் மதுவை பற்றியும் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு மதுவும், வல் மைஸரு சூதாட்டமும், வல் அன்சாபு நட்டு வைக்கப்படுகிற சிலை போன்றவையும், அடுத்து வல் அஸ்லாமு குறி பார்க்கும் அம்புகள், இதை அனைத்தும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல். எனவே நீங்கள் அதை கைவிடுங்கள், இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப சூதாட்டமும் மதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்திலே மது என்பது முற்றிலும் தடை செய்யப்படவில்லை. அல்லாஹ் தஆலா முதலில் மதுவை குறித்து சொல்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் மது குடிக்கலாமா, அது சூதாட்டத்தில் ஈடுபடலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது அல்லாஹ் தஆலா முதலில் ஒரு வசனத்தை இறக்குகிறார். ஒரு விஷயத்துல மக்கள் ஊறி போயிட்டாங்க அப்படின்னா உடனே அதை விட்டு அவங்களை மீட்டெடுக்க முடியாது. படிப்படியாக அவர்களை அதிலிருந்து சைக்காலஜிக்கலாக அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். எதான் சைக்காலஜிக்கல்னு சொல்றாங்க, மனோ தத்துவியல்னு சொல்றாங்க. ஒருத்தன போன்ல அடிக்ஷன் ஆயிட்டான், உடனே போன்ல இருந்து அவனை என்ன செய்ய முடியாது,
ரொம்ப போன்ல ஊறி போயிட்டான். போன் இல்லைன்னா அவனால உயிரே வாழ முடியாது. அவன் போனை குடிக்கி வச்சான் அப்படின்னா போனை குடிக்கி வைக்கிற அத்தாமா இருந்தாலும் அடிச்சு போடுவான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. போன்ல அடிமையான ஒருத்தர் போதையில அடிமையாகி இருக்கிறான். அவனால போதை இல்லாம இருக்கவே முடியாது. எத்தனையோ பேர் அப்படி போதையில அடிமையாகி இருக்கிறார்கள். இங்க கம்பமேட்ல கூட மேல ஏறுற இடத்துல ஒரு போதையில அடிமையானவர்களுக்கு ஒரு 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 தங்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அதுல இருந்து மீட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு தங்கும் வசதியோட வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு வந்தப்ப அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எப்படி எல்லாம் இருப்பாங்க அவங்க அப்படின்ட்டு அந்த வர்ணனையை சொல்றாங்க. அதை கேட்டாலே அவ்வளவு பயமா இருக்கிறது. அப்ப இப்படி அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்துல ஒருத்தர் அடிக்ட் ஆகி மூழ்கி விட்டால் அதிலிருந்து மீட்டெடுக்கிறது படிப்படியாக அதை வெளியே கொண்டு வரணும். மதுவுடைய விஷயத்திலே சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா படிப்படியாக சட்டத்தை மூலமாக அந்த மதுவை விட்டு அல்லாஹ் முற்றிலும் வெளியே கொண்டு வந்தான். முதல்ல இந்த வசனம் மதுவை குறித்து 3 விதமான வசனம் இறங்கியதாக சொல்லப்படுது. முதல்ல என்ன? எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசர். நபி அவர்களிடத்துல மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். நபியே நீங்கள் கூறுங்கள், அவ்விரண்டிலேயும் பெரும் பாவங்கள் இருக்கின்றது, மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கிறது. பெரும் பாவங்கள் இருக்கிறது, மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கிறது. ஆனால் அவைகளில் உள்ள பாவம் அவைகளில் உள்ள பயனை விட மிக கூடியது. பயன் இருக்கிறது உண்மைதான், ஆனா அதுல இருக்கக்கூடிய பாவம் என்பது பயனை விட மிகவும் கொடியது. எனவே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அதுல ஈடுபடாதீங்கன்ற மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இதுல எச்சரிக்கை வந்திருக்கு, முழுமையான தடை வரல. முழுமையான தடை வரல. மதுவை விடுறதுக்கு இன்னும் மனசு ஏற்றுக்கொள்ளல. அப்ப என்ன செஞ்சாங்க? அப்பப்ப மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மதுவுடைய விஷயத்துல ஒரு தெளிவான வசனம் இல்லை. தொழுகை நேரத்திலையும் மதுவை குடிக்க சூழல் வந்துச்சு. ஒரு சபையில தொழுகிற நேரத்துல மதுவை குடித்து விட்டு வந்து குர்ஆனுடைய வசனத்தை தப்பாக மாற்றி அர்த்தம் மாற்றி ஓதி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி விட்டார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. நீங்க போதையான நிலையில தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். இது 2வது தடை. ஃபர்ஸ்ட் லைட்டா சொன்னான், அது பாவம், அதனுடைய பயனோட பாவம் தான் ரொம்ப கொடியது, கொஞ்சம் பார்த்து தவிர்த்துக்கோங்கன்ட்டு. அடுத்து எல்லாம் என்ன சொன்னா, நீங்கள் போதையுடைய நிலையிலே நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள். 5 நேரம் தொழுக. அப்ப 5 நேரமும் அவங்க என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது, போதையில ஈடுபட முடியாது. அதுக்கடுத்து 3வது ஸ்டேஜ். இது 2. ஆனா ஒன்னும் தெளிவான வசனம் இல்ல. உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மதுவை குறித்து தெளிவான விளக்கத்தை நீ இறக்கு யா அல்லாஹ், நீ தெளிவான விளக்கத்தை சொல் என்று அல்லாஹ்விடத்துல பல நேரம் உமர் ரலியல்லாஹு துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அப்போதுதான் இந்த வசனத்தை இறக்குகிறான். இந்த மாயிதாவுடைய 90வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. 3வது தடை, முற்றிலும் தடை. மது விலக்கு என்று சொல்வார்களே, பூரண மது விலக்கு என்பது இன்னைக்கு எல்லா ஆட்சியாளர்களும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் ஆட்சிக்கு வந்தா பூரண மது விலக்கை நான் அமல்படுத்துவேன், மது கடையே இருக்காது, மது கடையை குறைச்சிடுவேன், ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் பக்கத்துல மது கடையே இருக்காது என்றெல்லாம் பிரகடனப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அன்றைக்கு முழு மது தடை செய்தார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு, நிச்சயமாக அந்த மதுவும் சூதாட்டமும் அதே போன்று நட்டு வைக்கப்பட்ட சிலை போன்றவையும் குறிப்பார்க்க அம்புகளும் இது சைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களிலே கட்டுப்பட்டது. நீங்கள் அதிலிருந்து முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைய கூடும் என்று அல்லாஹ் தஆலா முற்றிலும் தடையை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக சொல்லுகிறார். இந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய காரணங்களை குறித்தெல்லாம் விரிவாக வருகிறது இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரங்களிலே அதனுடைய முழு காரணங்கள், ஏன் தடை செய்யப்பட்டது, இந்த மதுவனுடைய பாவம் எவ்வளவு மோசமானது, நபி அவர்கள் மது எவ்வளவு குடிக்கிறதுக்கு எதுவும் அனுமதி தந்திருக்கிறார்களா என்பதை குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே விரிவாக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா
நாம் என்ன வசனங்களை அதனுடைய பொருள்களையும் விளக்கங்களையும் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஓதப்பட்ட இந்த வாரம் குரான் ஒரு குரான் முடிக்கப்பட்டிருக்கிறது. சலவாத்துகள் 42,000 சலவாத்துகள், சலாத்து நாரியா 801 ஓதப்பட்டிருக்கிறது. தாஜு சலவாத் 16 ஓதப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் கரீம் تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. ربنا توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதரர், முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் உன் நபியின் முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாவங்களாக பாவப்பட்டவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடிகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடிகளை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலியான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் பிரசவித்திருந்தால் கருவுற்றிருந்தால் அவர்களுக்கு சலாமத்தான முறையிலே தாயும் சேயும் நலமுடன் பிரசவிக்கின்றவர்களாக ஆக்கின ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் திருமண உறவு முறிந்து அடுத்த வரனை எதிர்பார்த்திருந்தால் அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து கொடுத்தின ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே ஹராமை விட்டு பாதுகாத்தின ரஹ்மானே. கடன் வாங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. வட்டியிலே விழுந்து அதை கட்ட முடியாமல் சீரழிவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் உடல் நோய்கள் பட்டு கால்வலி போன்ற நோய்கள் இருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடுத்திட ரஹ்மானே. மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை கொடுத்திட ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. ஒழுக்கமானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. நாங்கள் மரணித்த பிறகும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் மது போதைகளை விட்டு எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களிலே ஹலாலான வியாபாரத்தை நீ ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் திடீர் மரணங்கள், ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை நிறுவிய ஷேக் இஸ்மாயில் ராபியத்துல் பஸ்ரியா அவருடைய மன்னரை சோனப்பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாரேனும் மரணித்திருந்தால் அவருடைய கபரை சோனப்பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நிலையாக நடைபெற செய்த ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கிறது அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா
وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.